என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 1000 ரூபாய்னார். கொடுத்தாரா? எல்லாரும் கொடுத்துட்டாரா? அதுவும் எப்போ கொடுத்தாரு? 28 மாதம் கழிச்சு எடப்பாடியார் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டார், என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஏன்னா ஓட்டு ஒன்றுமே. அப்போ 1000 ரூபாய் கொடுத்தார். அப்படி எப்போ கொடுத்தாரு? தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்க. தகுதி இல்லாதவங்களாம் கை தூக்குங்க பார்க்கும். பயப்படாதீங்கம்மா, ஆட்சி இன்னும் 4 நாளில் போயிடுறாரு அவர். இப்போ ஏற்கனவே பொம்மை தான், அத்தனை டம்மி ஆகிடுவார். அவர் கையெழுத்தும் போட மாட்டார், கொடியும் கட்ட முடியாது, கோட்டைக்கும் போக முடியாது. நீ ஒன்றும் பயப்படலாம், தைரியமாக கை தூக்கலாம். தகுதி இல்லை பார்த்தா, இத்தனை பேருக்கு தகுதி இல்லை. உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, ஆனால் உங்கள் ஓட்டு மட்டும் ஓணும். அன்றைக்கி நீ ஓட்டு போடும்போது சொல்லியிருக்கணும், என்னென்ன நான் தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், தகுதி இல்லாதவங்களுக்கு தரமாட்டேன் சொல்லியிருந்தீங்கன்னா நீ நியாயஸ்தன். உங்கள் ஓட்டை வாங்கிக்கிட்டு 28 மாதம் கழிச்சு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தகுதி உள்ளவங்க மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. 3000 ரூபாய் கொடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது பழகுது. சிறப்பு 5000 ரூபாய் கொடுக்குறாரு. 5000 ரூபாய் என்ன காசு? இந்த மாத காசு, அடுத்த மாத காசு, அடுத்த மாத காசு 3000 ரூபாய். எவ்வளோ? 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்குறாரு. இவ்வளோ அக்கறை இருக்கிறவனு இந்த 28,000 கொடுத்தினா நீ நல்லவன். இப்போ 5000 ரூபாய் தர, 3 மாதம் முன் பணமாக கொடுக்குற 3000. 2000 ரூபாய் ஏன் கொடுத்தா தெரியுமா? எங்கள் எடப்பாடியார் சொன்னார். என்ன சொன்னார் எடப்பாடியார்? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி என் தலைமையில் அமைந்த உடனே அனைத்து குடும்ப அட்டை வைத்திருக்கிற 2,34,00,000 குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் தரப்படும். எவ்வளோ? 2000 ரூபாய் தரப்படும். நாங்கள் சொன்னோடனே இப்போ சொல்கிறார், நானும் வந்தால் 2000 ரூபாய் தருவேன். நீ 1000 ரூபாய் கொடுத்த லட்சணம் தான் நாங்கள் பார்த்துட்டோமே. இவர் 1000 ரூபாய் கொடுத்த லட்சணம் தான் தெரியுமே. இவர் அவங்களுக்கு 2000 தரப்போறாரு. நாங்கள் அதுவும் அந்த 2000 அவர் கணக்கு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த 2000 எடுத்துகிட்டு போய் நீ உன் வீட்டுக்காரு, உன் புள்ள, மாமனார், மாமியார் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு கொடைக்கானல் போனோமா, ஊட்டிக்கு போனோமா, போய் குழு குழு குழுன்னு இருக்கணுமா. வேறு 2000 ரூபாயில் எவ்வளோ? 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஊட்டிக்கு கொடைக்கானல் போனோமா. தோகுற சென்னை சில்க்ஸ் போகிறதுக்கே அந்த 2000 பார்த்தாரு. இப்படி மக்களை ஏமாற்றுகிற மாதிரி திட்டமிட்டு ஏமாற்றுறது, மக்களை கவர்ச்சிகரமாக சொல்லி மக்களை வசனங்களை பேசி ஏமாற்ற பார்க்குறாரு.